மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே கூட தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அவன் எடுத்து வாசங்கி யாக்கோபு 5ஆம் அதிகாரம், யாக்கோபு 5ஆம் அதிகாரம், அதுல ஸ்தோத்திரம் 18ஆம் வசனம் கூட வாசிப்போம். மறுபடியும் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். எல்லார்கிட்டும் நம்ம ஜெபத்தை குறித்து அநேக வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். இந்த இடத்துல மறுபடியும் ஜெபம் பண்ணினான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு வேற யாருங்க? நம்முடைய தீர்க்கதரிசி எலியா என்ற அருமையான ஒரு தேவனுடைய மனுஷன். மறுபடியும் என்ன பண்றான்? அவன் கருத்தாய் ஜெபிக்க. நம்முடைய ஜெபம் ஒரு உடனே ஜெபம் பண்ணா அப்படித்தான் நம்ம ஜெபம் பண்ணி அப்படி விட்டு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு இக்கட்டான நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? ஓயாம ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். அதை காலைல ஜெபம் பண்ணுவோம், நைட்டு ஜெபம் பண்ணுவோம், பகல்ல ஜெபம் பண்ணுவோம். எப்பெல்லாம் ஜெபம் பண்ணா அந்த நாள் அந்த போராட்டம் மறந்துன்னு ஜெபம் பண்ணுவோம். அந்த போராட்டம் அந்த இடுக்கன்னு மாறிச்சுன்னா ஜெபத்தையே மறந்துடுவோம். சோத்திரம். ஜெபம் பண்றதே மறந்துடுவோம், வேத வாசிக்கிறத மறந்துடுவோம், தேவனை தேடுறதை மறந்துடுவோம். நம்முடைய அப்புறம் ஒரு பிரச்சனை வரும்போது மறுபடியும் என்ன பண்ணுவோம்? ஆண்டவர்கிட்ட இல்ல, அப்படி இல்லை. சோதரம். நம்முடைய ஜெப ஜீவியம் சோத்திரம் எப்படி நம்ம காற்றை சுவாசிக்கிறோமோ, அந்த காற்றை சுவாசிக்க நுரையீரல் ஃபங்க்ஷன் ஆகி என்ன பண்ணும்? சோதரம். பரிசுத்தாவினுடைய காற்று நமக்கு எப்படி வீச, அதே மாதிரி நம்முடைய நாடி துடுப்பு போல இருக்கிறதா ஜெபம். நம்ம வாழ்க்கிற மறுபடியும் என்ன பண்ணும்? தேவ சமூகத்துல நான் ஒரு நாளுக்கு நான் பாவரிக்கை பண்ணிட்டேன், இனிமேல் என்ன பண்ண மாட்டேன், நான் பாவமே செய்ய மாட்டேன். யாராவது இருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம போன வாரம் பாவரிக்கை பண்ணேன், ஒரு வாரத்துக்கு நான் பாவரிக்கை பண்ணினேன், ஆனா இப்ப நான் பாவரிக்கை பண்ணேன், நான் இப்ப நல்லா பரிசுத்தம் வாழ்றேன், நான் பாவமே செய்யலைன்னு சொல்ல முடியுமா? நம்ம பாவம் நிறைந்த உலகத்துல வாழ்றோம். நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணார்? பரிசுத்தப்படுத்த ஜெபிக்கும் பொழுதுதான் நம்ம யார் என்பதை காட்டும். தேவ சமூகத்துல போய் எப்படி ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று நம்முடைய கண்ணு தலை உழைஞ்சிருக்கா, கண்ணுல எந்த இடத்துல அழுக்கு இருக்கு, எந்த இடத்துல தூசி இருக்கு, நம்ம தட்டி நம்ம கண்ணாடி, வேதாக நம்மளுக்கு கண்ணாடி, ஜெபம் நம்மளுக்கு கண்ணாடி, பரிசுத்தாவின் நம்மளுக்கு கண்ணாடியை போல நம்முடைய வாழ்க்கையை படம் பிடிச்சு காமிக்கிற பரிசுத்தாவை நம்ம ஜெபிக்கும் பொழுதுதான், மறுபடியும் நம்ம ஜெபிக்கும் பொழுதுதான் நம்ம என்ன பண்ணுவோம்? பலனை பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பூமியில் இருக்கிற நாள் வரைக்கும் என்ன பண்ணுவோம்? ஜெபித்தா இருக்கணும். மறுபடியும் பரலோகத்துல என்ன பண்ணுவோம்? நம்முடைய ஜெபங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவன் உங்க ஜெபத்துக்கு பதில் உண்டு. அதனால உங்க ஜெபத்தை என்ன பண்ணுங்க? ஒரு மாசம் முன்னாடி நான் ஒரு நல்லா ஜெபம் பண்ணேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் உங்க ஜெபத்தை மறுபடியும் தேவ சமூகத்துல முறையிடுங்க. தேவனுடைய கதவை தட்டிக்கிட்டே இருங்க. தட்டுகிறவனுக்கு தான் திறக்கப்படும். ஒரு வட்டம் தட்டிட்டு விடக்கூடாது. தட்டிக்கிட்டே இருந்தா தான் அந்த ஜெபம் கேட்க வரைக்கும் ஜெபித்துக்கிட்டே இருங்க, விடாதீங்க. யாக்கோபு விட மாட்டான் பாத்துங்க. மறுபடியும் நைட்டு ஃபுல்லா என்ன பண்ண? போராடுறான். என்னை ஆசீர்வதிங்க, என் தருத்தத்தை மாறணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் இன்னும் சம்பாதிச்சாலும் நீங்க என்னை ஆசீர்வதிக்கணும், நீங்க என்னை பலப்படுத்தணும், நீங்க என்னை உயர்த்தணும், நீங்க என்னை வாழ வைக்கணும், நீங்க எனக்கு ஞானத்தை கொடுக்கணும், நீங்க எனக்கு ஆலோசனை கொடுக்கணும், நீங்க சமாதானத்தை கொடுக்கணும், நான் போய் சமாதானம் என்னை ஆசீர்வதிங்க என்று யாக்கோபு போராடுகிறத பார்க்கணும். எலியா அந்த இடத்துல இந்த மலைக்காக ஜெபிக்கிறத நான் பார்க்க முடியாது. மேலாவசனம் சொல்லுது பாருங்க, அந்த 17 சொல்லுங்க. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்றான். மழை பெஞ்சிச்சா பெய்யுங்களா? மழை பெய்யுது. அப்ப நமக்கு என்ன பண்ண? அப்ப ஜெபம் என்ன பண்ணுது? நம்ம என்ன ஜெபம் பண்ணமோ அப்படியே செய்வார். அப்படி என்ன பண்ணாரு? அப்படி மழை நிக்குதுன்னா நிக்குது. எப்படி பாருங்க, எவ்வளவு ஒரு ஆச்சரியம் பாருங்க. அப்ப ஜெபத்துக்கு எவ்வளவு எளியா ஜெபத்தை கேட்பாரா? உங்க ஜெபத்தை கேட்பார் ஆண்டவர். திக்கற்றருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாதவர். ஆண்டவர் சொல்லிக்காரா, எளியா ஜெபத்தை தான் கேட்பேன், யாக்கோபு ஜெபத்தை திக்கட்டு யார் மாமிசமான யாரிடம் என்னிடத்தில் யாரா இருந்தாலும் இயேசுனுடைய சமூகத்துல கேளுங்க, தட்டுங்க.
உங்களுக்கு திறக்கப்படும். மழை வைத்திருக்கிறார். அடைக்கப்பட்ட ஊற்றுகள் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அது திறக்கப்படும். தேவனுடைய பிள்ளைகளே, ஒருமனமாக, உண்மையாக, கருத்தாக, ஆவியில நிரம்பி நம்முடைய பாவத்தை அறிக்கை பண்ணி ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை நடுக்கத்தோடும் பயத்தோடு கூட அவருடைய சந்நிதியின் முன் வாருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்மளுக்கு அவர் அப்பா தான், ஆனா ஒருவருக்கு எஜமானனா இருக்கிறார், நம்மளுக்கு ஒரு தேவனாக இருக்கிறார், நம்முடைய குலதெய்வமாக இயேசு. இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, மறுபடியும் ஜெபம்னா மழை, வானம் மழையை பொழிந்தது. ஜெபம் என்பது உங்க வாழ்க்கையில மழையை பெய்ய பண்ணும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஜெபிக்காதவன் கிறிஸ்தவனே கிடையாது. சில உபதேசம்லாம் வந்துச்சு, ஜெபிக்காம எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு இல்லை. அழுகிற புள்ளதான் என்ன பண்ணும்? கர்த்தருக்கு சொந்தம். பசியார் கர்த்தர் என்ன பண்ணார்? உணவு கொடுப்பார். வாயை திறக்குமோ அதுக்கு மிருகம் அந்த உணவு கொடுக்கிறார். ஏன்னா மழையை பலனை தருகிறவர். உங்க ஜெபத்துக்கு பலன் உண்டு. உங்க ஜெபத்தை நீங்க தரக்குறவா எண்ணி மட்டப்படுத்தாதீங்க. ஸ்தோத்திரம். இங்க வசனம் போட்டிருக்கு, பலனை தந்தது என்று போட்டுக்கு பாருங்க. அதான் போட்டுக்கு பாருங்க, பூமி தன் பலனை தந்தது. பூமி பலனை தந்தா உங்களுக்கு உங்க ஜெபத்துக்கு பலன் தர மாட்டார் ஆண்டவரு. உங்க ஜெபத்துக்கு பலன் உண்டு. நீங்க எந்த நெருக்கத்தினா எப்படிப்பட்ட நேரத்தினா நீ உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிறா, முழங்கால் பிடிச்சு, ஆனா ஜெபிக்கணும். நீங்க ஜெபிக்க மறக்க கூடாது. எனக்கு அருமையா தேவப்பிள்ளை, உங்க ஜெபத்துக்கு பலனை கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நிச்சயமாக முடி உண்டு. உங்களுக்கு மழையை கர்த்தர் பெய்ய பண்ணுவார். அடைக்கப்பட்ட ஊற்றுகள் நிச்சயமா மறுபடியும் ஜெபத்தை விடாதீங்க. உங்க ஜெபத்தை விடாதீங்க. உங்க வைராக்கியத்தை விடாதீங்க. வைராக்கியம் மாறாட்டங்க. உத்தமத்துல உறுதியா இருங்க. கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். சோமனுமா பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி. எங்களோடு பேசின வார்த்தைகளுக்கு நன்றி. இன்னும் நாங்கள் மறுபடியும் உங்களை சமநிலை ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் புதுப்பிக்கப்பட பரிசுத்தமாக்கப்பட உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம்